அனைவருக்கும் வணக்கம். நம்ம வைத்தியசாலையில் இப்போ நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா, அதாவது சின்ன வயசு ஒரு 25 வயசு 30 வயசு இருக்கவங்களும் சரி, ஒரு 60 வயசு 65 வயசுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த இடுப்பு வலின்னு அப்படியே கையை வச்சுட்டு நடக்க முடியாமல் வர்றாங்க. இடுப்பு வலின்னு சொல்லும்போது ஒரு சிலருக்கு கிட்னியில் ஸ்டோன் இருந்தாலும் அந்த இடுப்பில் வலி வரும். ஒரு சிலருக்கு எலும்பு தேய்மானமானால் அந்த வலி வருது. இனி ஒரு சில தொப்பை ஜாஸ்தியாக இழுக்க முடியாமல் வலி வருது. இனி ஒரு சில பார்த்திங்கன்னா எலும்பே உங்களுக்கு டேமேஜ் ஆகிடுது, தேஞ்சு போய் அதனால வலி வருது. இப்படி பல பிரச்சனை வலி இருக்குது. இதுக்கு என்ன முக்கிய காரணம்னா, நம்ம படுக்கிற பொசிஷன் கரெக்டாக இல்லாமல் சில பேர் ஒரு மாதிரி படுக்கிறாங்க, மாற்றி படுக்கிறாங்க. இனி சில பார்த்திங்கன்னா கழுத்துக்கும் அந்த உடல் அமைப்புக்கு வித்தியாசமான தலைமை வச்சு படுக்கிறாங்க. இப்படி பல விதங்கள் இருக்குது. இந்த மாதிரி இல்லாமல் இயற்கையை உட்காரும்போது அதுமாதிரி நேராக உட்காரல, இப்படி படுத்த மாதிரி சாஞ்சு உட்காடுறாங்க, தண்டு உடம்பு வளைகிற மாதிரி. அப்படி இல்லாமல் நேராக உட்காந்தாங்கன்னா அந்த வலியில் குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வலி இருக்கவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இல்லாமல் முடிஞ்ச இயற்கையாகவே நம்ம இப்படியே மசாஜ் பண்ணி விடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இந்த விரலை வச்சுட்டு இந்த முட்டியில் இருக்குங்களா அப்படியே தேய்ச்சி விடலாம். அப்படி மசாஜ் பண்ணோம்னா அந்த ரத்த ஓட்டத்தை சீராக அந்த இடத்துல இதெல்லாம் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா இன்னும் கூட நல்லா வலிச்சா நீ சிவிர இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி முதல்ல நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த எண்ணெயை மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த எண்ணெயெல்லாம் காய்ச்சி பயன்பெறலாம். என்னென்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ இப்போ நான் சொல்கிற போது அவங்க கிடைக்காமல் போயிடலாம். அப்படி கிடைச்ச என்னென்ன கிடைக்கும் அதை மட்டும் நீங்கள் வாங்கி அதை பயன்படுத்தி தேய்க்கலாம். இந்த பொருள்களை சொல்கிறேன், ஒருவேளை கிடைச்சேன்னா அதை வாங்கி பயன்படுத்துங்க. ஒருவேளை கிடைக்கலன்னா வைத்தியசாலைக்கு நீங்கள் வாங்கி தேய்ச்சிக்கங்க. இல்லைனா இங்கேயே வந்து மசாஜ் பண்ணால் மசாஜ் பண்ணி கொடுப்பாங்க, நீங்கள் தாராளமாக அப்படியும் பண்ணிக்கலாம். இப்படி இந்த என்ன செய்யுது அப்படின்னா, இது வேலிப்படுத்தி நூனா, புளியன், மந்தாரை, ஆலம்பால், முடக்கரத்தான், வாரணன், சுக்கு, அரளி, பிரண்டை, ஐகோட்டி எண்ணெய், இதை கிடைக்கிற பொருளை நீங்கள் போட்டு இந்த எண்ணெயை போட்டு நீங்கள் காய்ச்சி அப்ளை பண்ணி பாருங்கள். வலி அருமையாக குறையும். இல்லை அது முடியல, எனக்கு எல்லாம் டைம் இல்லைன்னா வைத்தியசாலையில் வந்து அதை சரிப்படுத்திக்க முடியும். எல்லா சொல்யூஷனும் இங்கே உங்களுக்கு இருக்குது. இது போக வந்து சில உள் மருந்துகள் இருக்குது. இந்த உள் மருந்துகள் சொல்லும் பொழுது இடுப்பு வலினா நம்ம வாயு தான் பார்க்கணும். அதுக்கு வந்து நிறையா பிரண்டை துவையல் நீங்கள் பயன்படுத்தணும், தோல் உளுந்து பயன்படுத்தணும். சரிங்களா? எண்ணெய் பலகாரங்கள் தவிர்க்கணும். அந்த ஜீரண குறைபாடு இருக்கவங்களும் கண்டிப்பாக எண்ணெய் பலகாரம் தவிர்த்துச்சுன்னா அந்த வாயுவினால் கூட இந்த வலி வரும். அந்த சீக்கிரம் நம்ம சாப்பிட்ட பொருள் ஜீரணமாகாமல் அது கேஸாக கன்வெர்ட் ஆகி அதில் கூட வலி வரலாம். இன்னும் சில எலும்பு தேய்மானமாகும். இன்னும் சில பெல்ட் போட்டிருப்பாங்க, அந்த பெல்ட்லாம் போடக்கூடாது. ஏன்னா பெல்ட் போட்டோம்னா என்ன ஆகுனா, அந்த ரத்த ஓட்ட சீராக இல்லாமல் ரத்த ஓட்ட தடைப்பட்டு இன்னும் எலும்பு அதிகமாக தேய்மான வாய்ப்பு இருக்குது. அதனால் அதெல்லாம் தவிர்த்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து நல்லா காலை நேரம் நீட்டி நல்லா ஃப்ரீயாக படுத்து மூச்சு ஆழமாக இழுத்து விடணும். அப்படி இழுத்து விட்டோம்னா நமக்கு அந்த இடத்துல பிராணவாயு சக்தி அதிகமாக கிடச்சி அது மூலமாக நமக்கு வலி குறையும். இந்த மாதிரி ஸ்பைனல் கார்டு யாருக்கெல்லாம் நல்ல பலமாகவும் வளமாகவும் இருக்கோ அதை பொறுத்து தான் அவங்க இளமை தீர்மானிக்கப்படுது. பார்த்திங்கன்னா ஒரு 25 வயசு ஆண்மகன் கூட பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தொங்கி போயிருப்பாங்க, அவங்களுக்கு ஸ்பைனல் கார்டு பலமாக இருக்காது. ஒரு 55-60 வயசு இருப்பாங்க, அவங்க பார்த்தா 40 வயசு ஒரு இளைஞர் மாதிரி இருப்பாங்க. இந்த மாதிரி மாற்று நிலைகள் ஏற்படுது இந்த ஸ்பைனல் கார்டுனால. அது பலமாக இருந்ததுன்னா அது மாதிரி தோற்றங்கள் குறைவாகும். அந்த மாதிரி பலம் கம்மியாக இருந்ததுன்னா சின்ன வயசுல வயதான தோற்றமும் ஏற்படுது. இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு காய்கற்ப மூலிகைகள் நம்ம விஷயங்கள் முன்னோர்கள் நிறைய சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் பயன்படுத்தி பயன்பெறலாம். இந்த காய்கற்ப மூலிகை சொல்லும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா கடுக்கா, சுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய முன்னோர்கள் சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் இந்த திப்பிலி இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம வந்து இந்த வாய்கள் உடம்பு தங்காமல் பார்த்துக்கலாம். அது மூலமாக நமக்கு உடல் நிறைய நன்மை கிடைக்கும். இந்த எலும்பு தான் தேய்மானம் வராமல் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தி பயன்பெறுங்க. நன்றி.